என் செய்தியுடைய தலைப்பு வாழ்க்கையிலே மறக்க முடியாத 3 அப்பாக்கள். வாழ்க்கையிலே மறக்க முடியாத 3 அப்பாக்கள். அதற்கு முன்பாக அப்பாக்களை குறித்து சில கவிதைகளை, சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு தந்தையை குறித்து ஒரு சொல்றாரு, வார்த்தைகளில் அன்பு காட்டாவிட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அன்பையே கொடுப்பவர் தகப்பன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். வார்த்தையில் அன்பு காட்டாவிட்டாலும், எப்பவுமே அப்பா ஒரு டெரரா தான் இருப்பார் இல்லையா? ஆமா, நான் ஒரு டெரர் தான். ஆனா வாழ்க்கை முழுவதும் அன்பையே கொடுப்பவர் தகப்பன். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே கிடைத்தார் வரமாக, அப்பாவாக. கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, ஆனா கடவுளே அப்பாவாக கிடைத்தார் வரமாக. உண்மைதானே? நீங்களும் அப்பா அப்படி பார்க்கலையா? வரங்க, அப்பா ஒரு வரம். 3, கண்ணில் கோபத்தையும் நெஞ்சில் பாசத்தையும் கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் அப்பா மாத்திரம். கண்ணில் கோபம், நெஞ்சில பாசம். தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக வாழ்க்கை முழுவதும் போராடும் ஒரு உறவு அப்பா தான். உன் எதிர்பார்த்து பெற்றெடுப்பாள் அன்னை, உன் எதிர்காலத்தை பெற்று தருகிறவன் தந்தை. பிள்ளைகளுக்காக வாழும் தெய்வம் அப்பா. வீட்டில் கௌரவம் பார்க்காத ஒரு வேடம் அப்பா மட்டும்தான். வீட்டில் கௌரவமே பார்க்க மாட்டான். பொறுமையே இல்லாதவன் கூட ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆகலாம், ஆனால் பொறுப்புள்ளவன் தான் தந்தையாக முடியும். தாய்க்கு பின் தாரம், தந்தைக்கு பின் தந்தையே. தாய்க்கு பின் தாரம், தந்தைக்கு பின் தந்தை தான். அங்க இன்னொரு ஆளை வச்சு பார்க்கவே முடியாது, இயேசுவை தவிர. இயற்கையின் ஒரு அற்புத படைப்பு எனில் அது என்றும் என் அப்பாவின் இதயமே. இயற்கையின் ஒரு அற்புத படைப்பு எனில் அது என்றும் என் அப்பாவின் இருதயமே. ஆமென். நல்ல கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. வாழ்க்கையிலே மறக்க முடியாத 3 அப்பாக்கள். 1, நான் காலைல சொன்னேன். 1 வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பிதாவை பார்த்து அப்பா பிதாவே அன்பான தெய்வமே சொல்ற ஒரு பாக்கியத்தை இந்த புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அப்பா உண்டானால் நம்மை படைத்த தெய்வம் மாத்திரம். அவர் அன்புள்ளவர் என்று காலைல சொன்னேன், அவர் இரக்கம் உள்ளவர் என்று காலைல சொன்னேன். உங்களுக்கு சொல்றேன், அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23, 24, 32 வசனங்களை நாம் பார்க்கும்போது கவனிங்க, அந்த தகப்பன் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோமே, அந்த தகப்பன் ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர்.
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். இந்த சம்பவம் நல்லாவே தெரியலையா? தகப்பனோடு சண்டை போட்டுக் கொண்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் அந்த சொத்துக்களை வேசிகளிடத்திலே செலவிட்டு கடைசியிலே எல்லாம் இழந்த பிறகு இல்லையா, ஸ்தோத்திரம், ஒருவேளை சோற்று கூட வழி இல்லாத சூழ்நிலையிலே மறுபடியும் அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போவான்னு சொல்லி எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போகிறான். கவனிங்க, அவன் தூரத்திலே வருவதை தகப்பன் பார்த்தார். வாசிமாத, அவன் தூரத்திலே வருகிறதை தகப்பன் பார்க்கிறார். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் இந்த தகப்பன் என் புள்ள வருவானா, என் புள்ள வருவானா, என் புள்ள வருவானான்னு சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு ஆண்டவர், ஒரு நல்ல தகப்பன். ஒத்துக்கிறீங்க? ஆமாங்க. அவன் சொல்லிட்டா வரான், அவன் சொல்லிட்டு வரானா, லெட்டர் போட்டு வரான். அப்பா, நான் மனம் திரும்பிட்டப்பா, நான் வந்து இன்னைக்கு நான் ஜூன் 21 ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரப்பான்னு சொன்னேனா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அப்போ என்ன பண்ணுறாரு, வந்து ஒவ்வொரு நாளும் சரி நீங்கள் வரலையா, தோத்துறோம், நாளைக்கு வந்து வரலையா, மறுநாள் வந்து இப்படிதான் போயிருப்பான். அப்போ ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் பிள்ளை வருவானா வருவானா வருவானான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனுடைய உள்ளம் உடையவர் தான் நம்ம ஆண்டவர். இவ்வளவுதான கைத்தட்டு அவருக்கு. புரியுதா? அவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம். நீங்க அவர் மறந்திருக்கலாம், ஆனா அவர் மறப்பதே கிடையாது. புரியுதா? நம்ம பல சமயம் பைபிள் போட்டிருக்குங்க, மணவாளன் தன் மணவாட்டியை மறக்கலாம் இல்லையா, மணப்பெண் தன்னுடைய ஆபரணத்தை மறக்கலாம், ஆனா தெய்வம் நம்மளை மறப்பதே கிடையாதான். புரியுதா? அவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு தகப்பன். ஆமென். பாருங்க, அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வருவானா 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 என்று கண் பூத்து போகும்படி பார்க்கிற ஒரு தகப்பன். நமக்கு தான் அந்த எண்ணம் இல்லை. அதான் சொல்லுவாங்க, பிள்ளை மனம் கல்லு, பெத்த மனம் பித்து. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. பிள்ளைய பெத்தா, தண்ணியை பெத்தா, தண்ணியை வச்சிருந்தாலும் இளநீர் கிடைச்சிருக்கும். பிள்ளையை பெற்று இன்னைக்கு நிறைய பேர் கண்ணீர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு முறை தான் வாழ போறோம். அடுத்த பிறவி என்பது நமக்கு கிடையவே கிடையாது. இந்த ஒரு முறை வாழ்ற இந்த வாழ்க்கையில தேவன் கொடுத்த இல்லையா தகப்பனாக இருக்கலாம், தேவன் கொடுத்த இல்லையா ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது தேவனே இருக்கலாம், நீங்கள் மறக்கவே கூடாது. ஆமென். அவர் நல்லவர். அப்போ உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு உண்டானால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம். இந்த உலகத்துல இந்த பகுதியில எவ்வளோ பேர் இருந்தாலும் உன்னை என்னை தேடி ஓடி வந்தார்ல இல்லையா? ஃபாதர் சொல்ற, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்க்கை மாற்றி விட்டார், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், மகனானேன் நான் மகளானேன், அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். உண்மைதானே? இந்த செங்கல்பட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் தேடி போகல, ஆனா உங்களை என்னையும் தேடி இயேசு வந்தார். இயேசு வந்தார். அப்ப அவர் நல்லவர் இல்லையா? மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் அல்லவா இல்லையா? ஒவ்வொரு நாளும் தன் மகன் வருவானா வருவானா வருவானா. இப்ப எத்தனை நாள் அவன் போன அந்த நாள்ல இருந்து அவன் வர நாள் வரைக்கும் ஆமென் சொல்லுங்க. அந்த தகப்பன்
அந்த பிள்ளையை எதிர்பார்த்து காத்திருக்க. அதுதான் பைபிள் சொல்லுது, ஆண்டோடைய சமூகத்தை நீ விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, இதுதான் நீங்கள் தேவனை சந்திக்கிற ஒரு இடம். புரியுதா? அவருடைய இருதயமும் அவருடைய கண்களும் என்னால இங்கே இருக்குமா? அப்ப நீங்க ஒரு வாரம் கூட வரலனா, ஐயோ இந்த பையனை காணுமே, இந்த பொருளைய காணுமே, இந்த பொண்ணை காணுமே, இந்த அக்காவை காணுமேன்னு அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, அவருடைய இருதயம் 1 நாளாகமத்தில் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தை போட்டிருக்கோம். அவருடைய இருதயமும் அவருடைய கண்களும் என்னாலும் அந்த ஆலயத்திலே இருக்குமா? ஏன்? அவர் நம்மை விசாரிக்கிறவர் இல்லையா? என் பிள்ளைய காணுமே, போன வாரம் வந்தாலும் இந்த வாரம் காணுமே, போன வாரம் வந்துச்சு இந்த வாரம் காணுமே. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வங்க. எப்படி நீங்க வரனா எங்க இருதயம் ஏங்குதோ, இந்த வாரம் சிஸ்டர் காணும், இந்த பிரதரை காணும், இந்த தம்பியை காணும், இந்த தங்கச்சியை காணுமே சொல்லி எங்களுடைய உள்ளம் எப்படி ஏங்குகிறதோ அதே போல என் தெய்வத்தின் உள்ளமும் ஏங்கும். ஏன்னா அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, எப்படி நம்ம எல்லாம் மாம்சமும் ரத்தம் உடைய மாறினமோ அதே போல அவரும் மாம்சம் ரத்தம் உடையவராய் மாறினார். இருக்காமா? 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நம்ம பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல. பாருங்க, ஏன் எதுக்கு இந்த வார்த்தைகள் சொல்றாரு? பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணாரு? மாம்சமும் ரத்தமும் உடையவரானார். ஏன்? சொல்லுங்க கொஞ்சம். உங்களுக்கு கொஞ்சம் மூளை, கொஞ்சம் உலகத்திலேயே ரொம்ப மதிப்புள்ள மூளை இந்தியாக்கார மூளை தானா? ஏன்னா கொஞ்சம் கூட பயன்படுத்துறதே கிடையாது. ஜப்பான்கார மூளை தேஞ்சு போச்சான், அமெரிக்காக்கார மூளை தேஞ்சிட்டு, நம்ம இந்தியாக்கார மூளை மாத்திரம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கா. ஏன்? யோசிங்க. ஏன் அவர் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவரானது போல ஏன் அவரும் அப்படி ஆகிட்டாரு? அப்போதாங்க நம்முடைய ஃபீலிங் தெரியும் அவருக்கு. இங்க கில்லுனா வலிக்குதா, அப்போ அவருக்கு வலிக்கணும் இல்லையா? அப்போ நம்முடைய கஷ்டங்களை கவனிங்க. இப்போ இந்த அந்த மாதிரி பாஸ்டர் நேற்று நைட்டெல்லாம் வயிறு வலி பாஸ்டர் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சரி போடும் சொல்லுவேன் இல்லையா? ஆனால் அந்த வேதனை நான் அனுபவிக்கும் போது தான், ஓ வயிற்று வலினா இப்படி தான் இருக்குமோ, அதுதான் இயேசு மாம்சமானார். கைத்தட்டுக்கு பார்க்குறேன், எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையை நீ கடந்து போகும்போது அதை உங்களை மாதிரியே ஃபீல் பண்ணறதுக்காகவே அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. தெரியும் இல்லையா? பாடம், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை. அதனால்தான் அவர் மாம்சமானார். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவனாக படினால அவரும் மாம்சமும் ரத்தம் உடையவராயிட்டு. அப்போதான் உன் ஃபீலிங் அவருக்கு தெரியும், உன் கஷ்டம் அவருக்கு தெரியும், நீ படுகிற வேதனை அவருக்கு தெரியும், உன் தனிமை இயேசுவுக்கு தெரியும். ஆமென். அப்ப நல்ல தெய்வம்ல, நல்ல தகப்பன்ல. ஆமென். நான் காலைல சொன்னேன், இந்த இப்போ பொண்ணுங்க வச்சுக்கிற அப்பா இருக்காங்கல்ல, பொண்ணுங்க வச்சுக்கிற அப்பா, அந்த பொண்ணு எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கல்யாண மண்டபத்தில் பொண்ணு அப்பான்னு யாருன்னு கண்டுபிடிச்சான் ஈஸியா. ஏன்னா ஒரு மஞ்சா போய் கையில் வச்சுன்னு தலைலாம் போட்டு அப்படியே சுற்றி வரும், இவன் வந்தானா அவன் வந்தானா. ஆனால் பொண்ணுடைய அம்மா பார்த்தீங்கன்னா பெரிய கொண்டை போட்டுக்கின்னு ஃபுல்லாக மேக்கப் போட்டுன்னு பொண்ணுக்கு பக்கத்தில் நிற்கும். பொண்ணு யாரும் அம்மா யாரும் தெரியாது. ஆனால் அப்பா ஒரு மஞ்சா பையை வச்சுக்கின்னு இல்லையா இப்படி அப்படி சுற்றி கிடப்பான், முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கோம், சாப்பிட்டா இன்னும் சாப்பிடலப்பா. ஆனால் அம்மா பாருங்க பெரிய கொண்டு ஒன்று போட்டுக்கின்னு நல்லா மேக்கப் போட்டுன்னு பொண்ணு இது பொண்ணா அம்மாவா தெரியாது. அது கவலை கிடையாது.
எப்படியாவது 10 ஷூட் அடிச்சிடணும், 10 போட்டோ பிடிச்சிடணும். இதாங்க தகப்பன். ஒண்ணுதானே? உனக்கு பெத்ததோட சரி. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பெத்ததோட சரி நம்ம. ஆனா பெத்து போட்ட அடுத்த நிமிஷம் இந்த ஆள் தான் நைட் எண்டே உட்கார்ந்து இருக்கணும், வளர்க்கணும், ஆளாக்கணும், படிக்க வைக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். புரிஞ்சிட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும். பல பிரச்சனை. அதுதான் இந்த ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஒரு தகப்பனுடைய கடமைகளை சொன்னேன் இல்லையா? பொறுமை இல்லாமல் ஒருவன் பிள்ளையை பெருக்க முடியும், ஆனா பொறுப்பு இல்லாமல் ஒருவன் தந்தையாய் மாற முடியாது. ஒரு தந்தைனா பொறுப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்க இல்லையா, முதல் தகப்பன் நம்ம மறக்கவே கூடாது. சில சமயம் நம்மளை பெத்த அம்மா அப்பா இறந்து போயிருக்கலாம், ஆனா எத்தனையோ அனாதை பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனா மாறி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனையோ அனாதை பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், விரட்டி அடிக்கப்பட்ட பிள்ளைகள், அவங்களுக்கு இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு நல்ல தகப்பனாக இருந்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி இன்னைக்கும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் இணைந்து இல்லையா ஒரு நல்ல தகப்பனாகவே ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்கிறார். நல்ல கையை தட்டி நல்ல தகப்பனுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தகப்பன் பாருங்க பிள்ளையை ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஒரு நாள் பிள்ளை வருவதை பார்த்து விட்டான். பார்த்த உடனே அவன் புறப்பட்டு ஓடுறான் பாருங்க. ஓடி அவனை கட்டி பிடிச்சி இல்லையா, என்ன ட்ரெஸ் போட்டுதான்னு தெரியல, இல்லையா நம்மள மாதிரி சென்டர்ஷன் வந்தானான்னு தெரியல இல்லையா, ஓடி கட்டி பிடிச்சி முகத்தெல்லாம் அவன் முத்தம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். போட்டிருக்கல, முத்தம் கொடுத்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, கழுத்தை இன்னும் பாசம் பாருங்க, கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் நான் பாவம் செஞ்சிட்டேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இவன் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்ப வந்துட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல தகப்பன், புரியுதா? நீங்கள் காணாமல் போனா தேடி வருவார். சொல்லுது 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போகிற ஒரு ஆண்டவர், நல்ல தகப்பன். அதான் நீங்க போட்டோ பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி இயேசு வச்சிருப்பாரு. புரியுதா? நல்ல தகப்பன் யாரு? நம்மை படைத்தவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். இயேசு நல்லவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், அன்பான ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் இதுவரைக்கும் இயேசு உங்களுக்கு உண்மையா இருக்கிறார். எத்தனையோ சமயம் நம்ம தெய்வத்துக்கு உண்மையா இல்லை. எத்தனையோ சமயம் பிசாசு உங்களை கொல்ல பார்த்தான், பிசாசு உனக்கு விரோதமா எழும்பி வந்தான் இல்லையா, சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரும்போதெல்லாம் தேவன் உனக்காய் கொடியேற்றி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. சில சமயம் உலகத்தின் தகப்பன்மார் கூட நம்மள அப்படி செய்ய முடியாது. இந்த உன்னத தகப்பன் ஆண்டவர் இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால இவரை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. இரண்டாவது, அவர் சிட்சிக்கிற ஒரு அப்பா. அன்பு காட்டு தெய்வம் மாத்திரமல்ல, மனதுருக்கம் உள்ள ஆண்டு. தவறு செய்யும் போது நம்மளை என்ன பண்ணுவாரு? சிட்சிப்பார். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல எவரும் நம்மை சிட்சிக்கிறார் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள்.
அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சொந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவன் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவராய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? உலகத்தின் தகப்பன்மார் கொஞ்ச காலம் நம்ம என்ன பண்றாங்க? அன்றும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறோம் இல்லையா? அதை விட நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? புரியுதா? நம்ம ஆண்டவர் யாரு? ஆவிகளின் பிதா. நாம் அவருக்கு அதிகமாக அஞ்சி நடக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. கல்யாணத்தில் சொல்லுவோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். கல்யாணம் பண்ணது பேச கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தாதான் உன் மனைவி உன் வீட்டு ஓரத்தில் கனி கொடுக்க திராட்சை கொடி போல இருப்பா. உன் பிள்ளைங்க ஒளி மர கன்றா இருக்கும். இல்லைன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகும். ஏன்? ஆவிகளின் பிதாவுக்கு நாம் வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். நிறைய கல்யாணம் பாருங்க கொலாப்ஸ் ஆகுது. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறனால தான். நம்ம ஆண்டவர் ஆவிகளுக்கெல்லாம் பிதா. அந்த ஆவிகளின் பிதாவுக்கு நாம் அதிகமாய் அடங்கி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கை பாருங்க நல்லாவே இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். சத்துரு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கினாலும் இல்லையா, உங்களை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். ஆமீன். சிட்சிக்கிறார். தப்பு பண்ணுவது சிட்சிப்பார். அதுதான் கர்த்தருடைய சிட்சை. நீ அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு தும்மனா கூட ஏன் தும்மல் வந்தது நமக்கு நீ யோசிக்கணும். என்ன தப்பு பண்ணிட்டோம், என்ன சாப்பிட்டுட்டோம், தேவையில்லாத சாப்பிட்டுட்டோமா யோசிக்கணும். ஏன்னா அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ உனக்கு ஒரு பொல்லாங்க வரும்போது நீ என்ன பண்ணும்? சிந்திக்கணும். எங்க தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. மலடும் கற்பம் விழுதும் தேசத்திலே இல்லைன்னா இல்லதான். அதுக்கு மீறி நடக்குதுன்னா நம்ம யோசித்து தேவனுடைய சிட்சையை நம்ம எண்ணி பார்த்து ஜெபம் பண்ணி கேட்டு அது ரிலீஸ் ஆயிடணும். ஆமேன் சொல்லுங்க. ஏன் சிட்சை வருதுன்னு உட்கார்ந்து யோசி. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவி, தாழ்வு காலத்தில் உட்கார்ந்து சிந்தனை செய். கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாத. ஏன் வந்தது? நம்ம ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம வெகு அதிகமாக அடங்கி நடக்கிறோமா? இல்லையா? இனிமேட்டு நம்ம அடங்கி நடக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம், பைபிள் வாசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா, ஒழுங்கா சர்ச்சைக்கு போக ஆரம்பிப்போம், ஒழுங்கா உபாசத்துக்கு போக ஆரம்பிப்போம் இல்லையா, ஸ்தோத்திரம் ஊழியம் செய்வோன்னு தீர்மானம் எடுத்து பாரு. இந்த எல்லா பொல்லாத விலகிடும். உட்கார்ந்து யோசி, பொருத்தனை பண்ணு, ஜெபம் பண்ணு, தீர்மானம் எடு. இனிமேல் இந்த ஆவிகளின் பிதாவுக்கு நான் அதிகமாக அடங்கி நடப்பேன் ஆண்டவரே. ஏன்னா இவர் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பைபிள் போட்டிருக்கு, ஒரு முடியை சிகப்பாக்க முடியாது, ஒரு முடியை கருப்பாக்க முடியாது, ஒரு முடியை வெள்ளையாக்க முடியாது. யாக்கோபு சொல்றாரு. சரி, அவருக்கு அடங்கி நடங்க. புரிஞ்சிட்டீங்களா? அடங்கி நடந்தீங்கன்னா அந்த ஆண்டவர் ஒரு சிட்சையினால கூட அவனை சோதிக்க மாட்டார். இல்லையா? நீங்க பைபிள் பார்த்துருக்கீங்களே, படிச்சிருக்கீங்களே? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சோதனை பற்றி ஆண்டு பேசின்னு வருவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையும் உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்படியே நீ கீழே வந்துட்டீங்கன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் யாருமே சோதிக்கிறது இல்லை, சிக்ஷிக்கிறார்னா இல்லையா, ஒரு மேல இருக்கிற அன்பினால அந்த சின்ன ஒரு டெஸ்ட் கொடுத்து மறுபடியும் அவரோட சேர்த்து கொடுறதுக்காக தான். ஆமென். அதனால அந்த சிக்ஷையில அற்பமா என்னாதீங்க, என்னதான் ஆண்டு சோதி இல்லை, ஒரு மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு, உன்னை மறுபடியும் தாம் பக்கமா சேர்த்துக்கணும் இல்லையா, நீ அவரோட பிரிஞ்சு போயிடக்கூடாதுக்காக தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல தகப்பன் இவரை நீ வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ரெண்டாவது ஆவிக்குரிய தகப்பன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ரெண்டாவது நீ மறக்கக்கூடிய ஆள் யாரு? உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்த ஊழியக்காரர்கள். உங்களை சுவிசேஷத்தினாலே இல்லையா பெற்றெடுத்த உடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள், பராமரிப்பு குழு தலைவர்கள், ஏரியா பாஸ்டர்ஸ் இல்லையா, உதவி ஊழியம் செய்யறவங்க இல்லையா, உங்களுடைய ஆவிக்குரிய பாஸ்டர், அவங்களை நீ மறக்கவே கூடாது. ஏன்னா சரீர பிரகாரமான தகப்பன் இல்லையா உங்களை பெற்று வளர்த்து உருவாக்குறாங்க. ஆனா ஆவிக்குரிய தகப்பனாகிய நாங்க என்ன பண்றோம்னா, உங்களை சுவிசேஷத்தில் என்ன பண்றோம், பெற்றெடுத்து உங்களை என்ன பண்றோம், உங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் உருவாக்குகிறோம். அல்லேலூயா. உங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் உருவாக்கி உங்களுக்காக பிரயாசம் எடுத்து உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபம் பண்ணி அந்தகார இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை நாங்கள் என்ன பண்றோம், சிறந்தவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு கைத்தறி ஆண்ட மையப்படுத்து. நீயே வண்டிய உள்ளா, அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் உங்களுக்காக, எத்தனை இரவு ஜெபம் பண்ணியிருப்போம் இல்லையா. அவங்க அடக்கிறான் பாஸ்டர், அவங்க அடக்கிறான், அவன் தான் பாஸ்டா. கஞ்சி சோறு கிடைக்காது உனக்கு. உப்பிட்டவரை ஊழியக்காரனுக்கு விரோதமா அதான் பேசக்கூடாது, ஒண்ணு அசட்டையும் பண்ணக்கூடாது. ஏன்னா இவர்கள் ஆவிகளின் பிதாக்கள் இல்லையா. ஆமா, பைல் போட்டிருக்கு இல்லையா. உங்கள் ஆத்துமாக்களுக்காக இரவும் பகலும் உத்தரவாதம் பண்றாங்க. உங்களை இந்த உலகத்தில் இருந்து உங்களை மறுரூபமாக்கி தெய்வத்தோடு இணைப்பதற்காக இரவும் பகலும். நேற்று திரைப்பின் வாச ஜபம், முந்த நேற்று உபவாச ஜபம், சோமளிக்கிற ஆராதனை இல்லையா, லீடர்ஸ் மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கு, இந்த மீட்டிங்கு இல்லையா. இதெல்லாம் ஏன் வைக்கிறேன்னு தெரியுமா? உங்களை நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றி உங்களை கொண்டு போய் இயேசுவோடு சேர்க்க வேண்டும், உங்களை மறுரூபமாக்க வேண்டும், உங்களுடைய சாயலை மாற்ற வேண்டும், உங்களுடைய குணங்களை மாற்ற வேண்டும், உங்க சுபாவங்கள் மாறணும். அதுதான் இவ்வளவு கத்துறோம். தலையெழுத்தா என்ன, எதுக்கு இவ்வளவு கத்துறோம்? அந்த அழைப்பு மேல விழுந்ததுனால இந்த கத்துறோம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது நீங்க மறக்க முடியாத தகவல் யார் தெரியுமா? உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்த ஊழியர்கள். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நேரா வந்துட்டீங்களா கோயிலுக்கு? இல்லை, யாரோ ஒரு ஆள், வாங்க சிஸ்டர் கோயிலுக்கு போகலாம், நல்லா இருக்கும், வாங்க அமாவாசத்துக்கு போகலாம், வாங்க உபாசத்துக்கு போகலாம், வாங்க சண்டே சர்ச் போகலாம், வாங்க, எப்படியோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு தான் நீங்கள் வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆமா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன ஊழியர்களை மறக்கவே கூடாது. அவங்க திட்டுவாங்க, வயசு சொல்லுது, இடிப்பாங்க, குத்துவாங்க இல்லையா. ஆமா, உங்களை கவுத்து போடுவாங்க கரப்பாம்பூச்சி மாதிரி, சமயம் எட்டி விட வச்சிருவாங்க. நான் ஒரு ஆளை பலான்னு கணத்தில் அடிச்சிட்டேன். ஏன்?
எங்களுக்கு தெய்வம் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு உலகத்தின் தகப்பன்மாருக்கு இருக்கிற அதிகாரத்தை விட ஆவிகளின் பிதாவாகிய எங்களுக்கு அந்த அதிகாரம் ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை கொண்டு போய் அவருடைய கருத்தில் ஒப்படைக்கணும். உன்னை நம்பி இந்த அம்மா கொடுத்தனப்பா, உன்னை நம்பி இந்த பிள்ளை கொடுத்தன, என்ன பண்ணுன்னு கேட்பார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் எவ்வளோ சொல்லிட்டப்பா, இது கேட்கல, அப்போ அந்த பனிஷ்மெண்ட் உனக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் இல்லையா வித்தியாசமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். பைபிள் அதான் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரணும், குழந்தையா இருக்கக்கூடாது. நன்மை தீமை இன்னதென்ற பலமான ஆகாரத்தை உண்கிற மக்களா இருக்கணும். இல்லையா தாயி? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்க கர்த்தர் நல்லவனை ருசி பார்த்து உண்டானால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப நீங்க வளரணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. 1985 அக்டோபர் மாதம் நான் குழந்தையா இருந்தேன், ஆவிக்குரிய குழந்தையா இருந்தேன். அப்பதான் ரட்சிக்கப்பட்டேன். அதுலேருந்து அப்படியே வளர ஆரம்பித்தேன் இல்லையா. முதல்ல ஒரு ஏசிய சபைக்கு போக ஆரம்பித்தேன், அங்கே ஞானசானம் எடுத்தேன். முதல்ல ஒரு சிஎஸ் சபைக்கு போக ஆரம்பித்தேன், அங்கேருந்து ஆண்டவர் ஏசிய சபைக்கு போக சொன்னார், அங்கே போனேன், ஞானசானம் எடுத்தேன். அப்புறம் ஆண்டவர் ரெயின்போ சர்ச்சுக்கு போக சொன்னார், அங்கே போன சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். அப்புறம் ஆண்டவர் அந்த பாஸ்டர் காட்டு அங்கே போன்னு சொன்னார், அங்கே போனேன், இங்கே வந்தேன், ஊழியம் செய்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் பால் மோசஸ் டேனியலை நான் இன்னும் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் செத்து 13 வருஷம் ஆகுது. இன்னும் நான் அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த நிலைமை காரணம் அவர் தான். என்னை ஒரு பாஸ்டரா அங்கீகரிச்சவர் அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது. சில பேருக்கு கோபம், நான் 1 மாசமா கோயிலில் வரலையே பாஸ்டர், நீங்க ஏன் எதுவும் கூட கேட்கவே இல்லை பாஸ்டர். நீ கேட்டியா? நீ கேட்டியா? பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்புலாம் நல்லா இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறியா? நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் உனக்கு கஷ்டம் இருக்குதுல்ல. இந்த பாஸ்டர் பண்ண நம்மளை கண்டுக்கவே இல்லை, ஒரு கூட நாளும் ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை இல்லையா. இருக்கியா இல்லையா செத்துட்டியான்னு கூட என்னை கேட்கவே இல்லை. நான் ஏன் கேட்கணும்? அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினாலே. நான் அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ், அவ்வளோதான். அவருடைய உதவி ஊழியக்காரன், அவ்வளோதான். எல்லாமே உனக்கு அவர் தான். யாரு? யாரு? தேவன், இயேசு. புரியுதா? புரியுதா? சில பேர் எனக்கு கேட்கல, என்ன போல, எனக்கு வரல, நான் இனி அந்த சர்ச்சுக்கே போக மாட்டேன். தோத்துறோம். ஒன்னுதான் விசாரிக்க அவர் காத்திருக்கார் இல்லையா. ஆதாமே எங்க இருக்கேப்பா, ஏவாளே எங்க இருக்கப்பா, நாங்க ட்ரெஸ் இல்லாம செடிக்கல இருக்கிறோம், யாரா உனக்கு ட்ரெஸ் சொன்னதுன்னு கேட்டாரா இல்லையா? விசாரிச்சாரா இல்லையா? தோளோட செஞ்சு கொடுத்தாரா இல்லையா? நான் உனக்கு தோளோட செஞ்சு கொடுக்க முடியுமா? நான் உனக்கு தோளோட செஞ்சு கொடுக்க முடியுமா? அவ்வளவு பெரிய தோட்டத்தில் நீ எங்க இருக்கனால கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா அவர் கண்டுபிடிச்சார்ல. புரியுதா? உன் கோவம் வந்து அவர் மேல தான் கோவம் வரணும், என் மேல கோவம் வரக்கூடாது. நான் உன்ன மாதிரி சாதாரண ஒரு மனுஷன், என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிற அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர், அவ்வளவுதான். தோத்திரம். பிரதான மேப்பன் யாரு? அவர் தான். சில பேர் கோபம், என்னை விசாரிக்கவே இல்லை, என் வீட்டுக்கு வரவே இல்லை, நான் இத்தனை வருஷம் கோயிலுக்கு வரேன், ஒரு முறை கூட எங்கள் வீட்டுக்கு வரல, நான் ஏன் வரணும்? அவர் தானே வரணும். கூப்பிடு, டைம் தான் வருவேன். பாஸ்டர் வந்துட்டு போங்க பாஸ்டர், இந்த பக்கம் வந்தா என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், ஒரு டீ குடிச்சு போங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமா, நீ ஒரு நாள் ஐயோ வந்தா கொஞ்சம் சக்கரை காப்பி தூள் கொஞ்சம் பால் குறைஞ்சிருமேனு உனக்கு கவலை, பாஸ்டர் வந்தா கவலை, நீ கூப்பிடுறது கிடையாது, நாங்கள் வர்றது கிடையாது. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். எங்களுக்கும் மானம் சூடு சொரணு, நாங்களும் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். ஈக்குவலா என்ன பண்றோம்? ஊறுகாய் எனக்கும் சூடு சொன்ன ஈனமான இருக்கு இல்லையா? என்னங்க இருக்கா இல்லையா? எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு சொல்ல நம்ம பெற்று போட்டாங்க. நான் பயங்கரமான கோவக்காரன், எத்தவனே கை வாங்கிடுவேன், பட்டு அடிச்சுடுவேன். அவளை கோவக்காரன் இன்னைக்கு மனுஷனாக்கி வச்சிருக்காரு ஆண்டவர். ஆனா எல்லாவற்றையும்
கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையாக எண்ணி உங்களை அன்பா நடத்தி கொண்டு வரும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இல்லையா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:9 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 4:14. கண்ணன் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு தீமைகள் செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் மத்தியில உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்புல நிக்கிறோம், செபிக்கிறோம், ஊழியம் செய்யறோம் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? நீங்க கூப்பிட்டா ஓடி வந்து நிக்கிறோம் ஓரளவுக்கு. புரியுதா? அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய பிதாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகமாய் அடங்கி நடக்கணும். நாங்க கோச்சினா கூட உங்களுக்கு பருவம் கிடைக்காது. நீங்க எங்களை கோபப்படுத்த உங்களுக்கு பருவம் கிடைக்காது. நீ என் மேல கோச்சினா கூட உனக்கு பருவம் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்காக இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடுகிறோம், விசுவாசத்தை காத்துக் கொள்கிறோம். எங்களுக்கும் இல்லையா உங்களை போலவே துன்பங்கள் வருகிறது, போராட்டம் வருகிறது இல்லையா, கஷ்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. ஆனாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையாய் எண்ணுகிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு 50,000 பென்ஷன் வருது பாஸ்டர். அவன் எனக்கு பணம் அனுப்புனான்னா நான் யோசித்தேன், நமக்கு யார் பென்ஷன் கொடுப்பான்? ஒரு உலக வேலை செஞ்சா 50,000 பென்ஷன். எனக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஆனா ஏசப்பா ஊழித்து வான்னு கூப்பிட்டாருன்னு எழுதி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், அவருக்கு மாசம் 50,000 பென்ஷன் வருது, நம்மளும் வேலையை விட்டு வந்துட்டுமே, என் பொண்ணாடியும் வேலையை விட்டு வந்துட்டா. இப்போ 2 பேரும் இல்லையா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை. இங்க 2 பேருக்கும் இதுதான். அவளுக்காவது ஒரு 30,000 பென்ஷன் வருது, அது கூட வரல எனக்கு. இப்போ எனக்கு எல்லாமே யார் தான்? அப்போ தேவனுக்காக தான் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், இந்த சபைக்காக தான் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். என்ன இப்போ நீங்க தான் என்ன கேர் எடுக்கணும். ஹலோ, நீங்க மறக்க கூட 2வது நபர் யாருன்னா ஊழியக்காரர்கள். 3வது நபர் நம்முடைய சரீரப்பரகமான அப்பா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதல் பையன் பிறந்தான் உலகத்துல, முதல் ஆளு பிறந்தான் உலகத்துல. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். முதல் தகப்பன், முதல் பையன், சரீரப்பிரகாரமான ஒரு தகப்பன். ஏன்னா தன் குடும்பத்துக்காக இரவும் பகலும் உழைக்கிற ஒரு ஜீவன். ஆமென். ஆதியாகமம் 30:30 நமக்காய் செபிக்கிற ஒரு தகப்பன். 30:30 வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? தன் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுகிற ஒரு பொறுப்புள்ள தகப்பன். ஆமா, உண்மைதானே? உண்மைதானே? நமக்காய் யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நியாயாதிபதி 11:11 நமக்காய் தரப்பிலே நின்று ஜெபிக்க ஒரு தகப்பன். விருது செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லட்சத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக அதிகாலமே எழுந்து இல்லையா பலி செலுத்துகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறான். ஆமே, நீங்க அப்படி நல்ல தகப்பனா இருக்கணும். குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்றது மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்காக இல்லையா குடும்பத்துக்காக அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பனா நீ இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா?
ஆமா, இந்த ஃபாதர்ஸ் டேயில் நல்ல தீர்மானம் எடுங்க. மாத்திரமல்ல, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28 தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். சில தகப்பன்மாரு பிள்ளைகளை சபிக்கவே கூடாது, தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். 49:28 இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அப்போ ஒரு தகப்பனுடைய காரியம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்க்கணும், இல்லையா? யாக்கோபின் பிள்ளையில ஒருவன் யோசேப்பு எகிப்திலே ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆமென். சொல்ற, அவன் கனித்தரும் திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் போய் சோறு மேல படரும். தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான் பாருங்க, அதே மாதிரி ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். ஆமென். அது என்ன பண்ணாலும் ஆசீர்வதி. ஏன்னா அவன் செய்த கிரிக்கு தக்கபடி ஆண்டு கொடுத்துடுவாரு. ஆனா நம்ம வாயால் சொல்லக்கூடாது. சில அம்மா மாருங்க சொல்லும் இல்லையா, நீ நல்லா இருக்க மாட்டேடி போன இடத்துல இல்லையா, வரவும் உன்னை செம்மையா குத்துவோம் பாரு இல்லையா. ஆமா, என்ன நீ இவ்வளவு வேலை வாங்குறல, இப்படி என்ன இப்படி கஷ்டப்படுத்தல, இப்படி போற இடத்துல பாரு மாமியார் உன்னை கத்தியத்தை சொருவாப்பா, அப்படியே சொல்லிவிடுவாப்பா. சொல்லக்கூடாதுங்க, ஆசீர்வதிச்சு ஒரு நல்ல தகப்பன் இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஏன்னா நம்ம மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் பயில் போட்டிருக்கு. புரியுதா? பெண்களாக தான் சரி, ஆண்களாக தான் சரி, பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க. நீங்க ஹார்ட்டா ஒரு வார்த்தை சொன்னோட அது பழிச்சிடும் பிள்ளைங்களுக்கு. சனிய மூஞ்ச பாரு, இதுக்கெல்லாம் படிப்பே வராது, இதெல்லாம் மாடு தான் மேய்க்கும், அப்படிதான் மாடு மேய்க்கும் பாரு. சொல்லாத, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கன்னு சொல்லி கேளு. அதை விட்டு மூஞ்சி பாரு, அவங்க அப்பா மூஞ்சி மாதிரி, அவங்க அப்பா திட்ட முடியாது. மூஞ்சி பற்றி அவங்க அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்குது பாரு, அவங்க அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்குது பாரு. திருட்டு பையன், திருட மூஞ்சி பற்றி திருட முடியாது. அவன் திருடுறான் இல்லையா, இது திருடுறான் மாறிடும். பிள்ளைங்களை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா சில பெண்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவர் திட்ட முடியாது, அவர் மூஞ்சி குத்தி போடுவார். அதனால பிள்ளைங்களை மூஞ்சி பாரு, அவங்க அப்படி மாதிரி இருக்குது பாரு, திருட்டு மூஞ்சி, ராஜக்கலை பாரு பாரு, கண்ணை பாரு அப்படியே இருக்குது, அவனு மாதிரி அப்படியே அவங்க அப்படி மாதிரி நோட்டை எடுக்குது பாரு, அவங்க அப்படி மாதிரி சந்தேகப்படி அவங்க அப்படி மாதிரி பார்க்குது பாரு. சொல்லாத, என் பிள்ளையின் கண்கள் அழகான கண்கள் சொல்லு. முண்டக்கண்ணி இல்லையா, கூச்சு பாரு. சொல்லாத. உங்க பிள்ளையை நீயே கிண்டல் பண்ணக்கூடாது, பிள்ளையை நீயே கிண்டல் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, பிளஸ் பண்ணுங்க, பிள்ளைகள் பிளஸ் பண்ணுங்க. புரிஞ்சிட்டா? ஏன்னா ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். ஒரு நல்ல தகப்பன் தன் குடும்பத்துக்காய் சம்பாத்தியம் பண்ணுவான். ஒரு நல்ல தகப்பன் தன் குடும்பத்துக்காய் ஜெபிப்பான், திறப்பலை நிற்பான். ஒரு நல்ல தகப்பன் இல்லையா, ஒரு நல்ல தகப்பன் இல்லையா, திறப்பலை போய் நிற்பான். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணுவானா, ஸ்தோத்திரம், தன் பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவான். ஆமென். ஹல்லேலூயா. பாரு, காலைல எல்லாம் பிள்ளைங்க சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துக்கிறாங்க எனக்கு, 3000 ரூபாவா. இப்போதான் ஸ்மார்ட் வாட்சை காட்டுறேன். ஒரு டுபாக்கு ஒரு வாட்ச் தான் கால் கட்டினு வந்தேன். மிஞ்சி போனால் அது ஒரு 250 ரூபா இருக்கும். ஆனால் காலையில் சர்வீஸில் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சேர்ந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் 3000 ரூபா வாங்கி கொடுத்துக்கிறாங்க. தோத்திரம். ஏன்னா நான் அவ்வளோ பிரயாசம் எடுத்திருக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் 3 அப்பாக்களையும் மறக்கக்கூடாது. ஒன்று, நம்முடைய ஆவிகளின் பிதா நம்ம ஆண்டவர், அவரை உன் வாழ்க்கையில் அவர் அப்பா, அவரை அப்பான்னு கூப்பிட்ற பாக்கியம் இருக்கு நமக்கு. 2வது, சுவிசேஷத்தினால உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய பாஸ்டர், உங்களுடைய லீடர்ஸ், உங்களுடைய ஏரியா பாஸ்டர்ஸ் இல்லையா, இவங்களை மறக்கவே கூடாது. அவங்க எத்தனையோ முறை நம்ம வீட்டை வந்து தேடி வந்து சத்தியம் சொல்லி இல்லையா நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துருக்கிறாங்க.
அவங்கள மறக்கக்கூடாது. மூன்றாவது, சரீர பிரகாரமாய் தேவன் கொடுத்த தகப்பன். உனக்கு இன்ஷியலை கொடுத்தவர் இல்லையா? உனக்கு இன்ஷியலை கொடுத்தவர், உன்னை இந்த அளவுக்கு உன்னை வளர்த்து உருவாக்கி இருக்கிறவர். இன்னைக்கு நீ வந்துட்ட இல்லையா? ஆமாம், தாயின் கற்பத்தில் இருந்து வெளிவந்த அன்னிலிருந்து இல்லையா உனக்கு புத்தி தெரியும் வரைக்கும் உன்னை வளர்த்து உருவாக்கியிருக்காங்கல்ல. ஆமேன். ஈ கடிக்கா, எறும்பு கடிக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்க தூக்கத்தெல்லாம் மறந்து இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் பாலாக மாற்றி உங்களுக்கு கொடுத்து வளர்த்து உருவாக்கி இருக்கிறாங்கல்ல. அவங்கள ஒரு நாளும் மறக்கூடாது. ஆமேன். அவங்க 1000 தப்பு பண்ணலாம், 1000 கஷ்டப்படுத்தலாம், ஆனால் அவங்கள ஒரு நாளும் மனநோக வைக்கக்கூடாது. ஏன்னா உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணித்தான் ஆக வேண்டும். நம்மளை எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஃபாதர் பாருங்க, எஃப் என்றால் ஃபாதர் எ ஃபேமிலி ஹெட், குடும்பத்துக்கு தலைவர் அப்பா. நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தகப்பன் உலக பிரகாரமாய் கொடுத்த நல்ல தகப்பனுக்காக அவர் தான் உங்களுக்கு தலைவர். நிறைய வீட்டில் குடும்பத்தின் தலைவர் இயேசு, அடுத்தது யார் இருக்கணும்? உங்களுடைய தகப்பன். அது பாருங்க, ஆல்வேஸ் பி தேர் டு ப்ரொடெக்ட். ஆல்வேஸ் வச்சிருக்கீங்களா கார்டு? ஆல்வேஸ் பி தேர் டு ப்ரொடெக்ட். நம்ம எந்த நேரத்திலும் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை. எப்போதும் தகப்பன் நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார். த ப்ரொவைடர் ஆஃப் எவ்ரிதிங், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நம்ம ஆண்டவர். நல்ல கையை தட்டி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 6 மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அதற்கு நமக்கு நல்ல தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, he is a hero for these children. அவர் தான் பாருங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நாயகர். ஆமாம். நம்ம நிறைய பேர் தகப்பனுடைய அருமை தெரிய மாட்டுது. தகப்பன் இருக்கும்போது பாசு சொன்ன மாதிரி தகப்பனை கனப்படுத்தணும். உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா தகப்பனையும் தாயையும் கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆவியில் பெற்றெடுத்திருக்கிற உங்கள் ஆவிக்குரிய உங்களை நடத்துகிற பாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கனப்படுத்தணும். ஏரியா பாஸ்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். அவங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து பாருங்கள், என்கரேஜஸ் when this doesn't good. எல்லா காரியங்கள் பாருங்கள், எதிர்மறையான காரியங்கள் இருந்தால் கூட அவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். அதுதான் பாருங்கள், எப்படிப்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் அவர் தகப்பனை போல உங்களை சுமந்து அவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய ஆண்டவராகிய ஏசப்பாவுடைய நல்ல குணங்கள். பாருங்க, ரெஸ்பான்சிபிள் பர்சன் வித் குட் ஹார்ட். நல்ல இதயமுள்ள பொறுப்புள்ள ஒரு தகப்பன். அல்லேலூயா. நல்ல இருதயமுள்ள பொறுப்புள்ள தகப்பனாக நம்ம ஆண்டவர் இருக்கிறார். உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுத்த உங்கள் தகப்பனும் அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உடைய தகப்பனாக கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் தான் நமக்கு தகப்பன். ஹல்லேலூயா. எத்தனையோ தெய்வத்தை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியாது, ஆனால் நம்ம ஆண்டவரை அப்பா என்று கூப்பிட்டாலே உடனே அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த 2வது ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 2வது ஆராதனையிலே கொண்டு வந்திருக்கிற எல்லா தகப்பனுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளே இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாராலும் பாராட்டப்படும்படியாக கனப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை கர்த்த செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், திருசபையின் சார்பாக வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. இவர்களும் பிள்ளைகளை எந்த விதத்திலும் ஆண்டவரை கோபப்படுத்தாதபடிக்கு பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. முன்மாதிரி உள்ள தகப்பனாக, நல்ல ஒரு ஆசாரியர்களாக ஆண்டவரே, ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரை தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தாவ் தேவனுக்காய் செயல்படுகிறவர்களாக கர்த்தர் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை
ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எல்லா சகோதரிகளுக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், வாலிபர்களுக்காக ஜெபம் என்ற ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலே இந்த குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நானும் எங்கள் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக இருப்போம் என்ற வசனத்தின்படி அப்பா ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் எங்களை ஆண்டவரே பிறக்க செய்தீரோ அந்த நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே சோத்ரம் அப்பா. தொடர்ந்து எங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே விலகட்டும் அப்பா. வியாதி பலவீனங்களால் நீக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் எழுதியிருக்கிறது அப்பா. ஆண்டவரே முதிர் வயது வரைக்கும் கர்த்தர்களை கைவிடாதிருங்க, நீடித்த நாட்களை திருப்தியாக்குங்கப்பா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்ற ஆண்டவரே அந்த வசனம் நிறைவேறுபடியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த தந்தைய தினத்திலே எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமீன். ஹல்லேலூயா.